இப்போ உங்க வாழ்க்கையோட ஸ்டியரிங் வீல யாரோ முகம் தெரியாத ஒருத்தருக்கு கொடுத்துட்டு, நீயே வண்டிய ஓட்டுப்பா, எங்க கொண்டு போய் மோதுனாலும் எனக்கு கவலை இல்ல அப்படின்னு நீங்க சொல்வீங்களா? கண்டிப்பா மாட்டோம். அது ரொம்ப பெரிய ரிஸ்க் இல்லையா? ஆமா, கேட்கவே ரொம்ப அபத்தமா இருக்குல்ல. ஒரு சின்ன காரை ஓட்டுறதுக்கே நாம இவ்ளோ யோசிக்கும்போது, நம்ம குழந்தைங்களோட கல்வி, நாம கட்டப்போற வரி, நம்ம தெருவோட பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிற ஒரு விஷயத்த எந்த ஒரு அக்கறையும் இல்லாம வேற யாரோ ஒருத்தர்கிட்ட நாம விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதுதான் நிதர்சனமான உண்மை. நிறைய பேர் அதை ரியலைஸ் பண்றதில்ல. கரெக்ட். இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறதும் அத பத்தி தான். உங்களை இந்த எபிசோடுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம அலச போற ஆதார குறிப்புகள் துயில் பாட்காஸ்ட்ல ஜே.கே. என்பவர் பதிவு செஞ்ச ஒரு ஓட்டு ஒரு எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி தான். ரொம்ப முக்கியமான டாபிக் இது. ஆமாங்க. இந்த ஆதாரங்கள்ல இருக்கிற ஒரு அதிர்ச்சியான உண்மைய நாம முழுமையா உடைச்சு பார்ப்போம். சரி, உங்ககிட்டயே நான் ஒரு கேள்வியை கேக்குறேன். நான் ஒருத்தன் ஓட்டு போடலேன்னா என்ன ஆகிட போகுது? அதனால இந்த நாடேவா மாறிட போகுது? இந்த எண்ணம் உங்களுக்கு எப்போவாது வந்திருக்கா? அந்த எண்ணம் வர்றது ரொம்ப சகஜம்தான். ஆனா அந்த சோர்ஸ் ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டுற முதல் விஷயம் என்னன்னா, இந்த 800 வாட்டால என்ன மாறிட போகுது அப்படிங்கிற நினைப்பு ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் ட்ராப், அதாவது ஒரு உளவியல் வலை. உளவியல் வலைன்னு சொல்றீங்க. அது கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. இப்போ தகவல் தொழில்நுட்ப யுகத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு நாட்டுல நம்ம ஒரு தனியாள், ரொம்ப சாதாரணமானவங்கிற ஒரு மாயையை நாமே உருவாக்கி வச்சிருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, இது ஒரு சங்கிலி தொடர் விளைவு. அதாவது ஒரு கேஸ்கேட் எஃபெக்ட் அப்படிங்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. உங்கள மாதிரி சிந்திக்கிற 1,00,000 பேர் ஓட்டு போடாம வீட்ல இருக்கும்போது அந்த தொகுதியோட முடிவே தலைகீழா மாறுது இல்லையா? அதுதான் பிரச்சனை. இருங்க, பிராக்டிகலா பேசுவோம். இப்ப 140 கோடி மக்கள் இருக்கிற நாட்டுல கணக்குப்படி பார்த்தா ஏன் ஒரு ஓட்டுங்கிறது கடல்ல ஒரு துளி மாதிரி தானே. இது சும்மா ஒரு மோட்டிவேஷனலுக்காக சொல்ற ஒரு விஷயம் மாதிரி எனக்கு தோணுது. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆமா. இதுக்கு அந்த சோர்ஸ்ல ஏதாவது உண்மையான விளக்கம் இருக்கா? உறுதியா இருக்கு. இந்த சோர்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கத்தை நாம மேலோட்டமா பார்க்க கூடாது. ஒரு தேர்தல் அப்படிங்கிறது 140 கோடி பேருக்கும் சேர்த்து ஒரே ஒரு பெரிய பெட்டியில நடக்கிறது கிடையாது. ஓ ஆமா, கரெக்ட். தொகுதி வாரியா நடக்கும். ஆமா, அது ஒவ்வொரு வார்டா, ஒவ்வொரு தொகுதியா பிரிக்கப்பட்டு நடக்குது. பல உள்ளாட்சி தேர்தல்களும் சட்டமன்ற தேர்தல்களும் கூட வெறும் 50-100 ஓட்டுகள் வித்தியாசத்துல முடிவான வரலாறுகள் நிறைய இருக்கு. 100 ஓட்டு வித்தியாசத்திலயா? வாவ். ஆமாங்க. நான் ஓட்டு போடலன்னா என்ன அப்படிங்கிற உங்க சலிப்பு, உங்கள மாதிரியே சிந்திக்கிற ஒரு மொத்த தலைமுறையோட சலிப்பா மாறும்போது, அது எந்த தகுதியும் இல்லாத ஒருத்தர் வெற்றி பெறறதுக்கான சிவப்பு கம்பளமா மாறிடுது. ஓகே, இப்போ இது எனக்கு நல்லா புரியுது. இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க அந்த சோர்ஸ்ல ஜே.கே. ஒரு சூப்பரான கிரிக்கெட் உதாரணம் சொல்லியிருந்தாரு. அந்த லாஸ்ட் பால் எக்ஸாம்பிள் தானே? ஆமா, அதேதான். அதாவது ஆட்டத்தோட கடைசி ஓவர், கடைசி பந்துல வெற்றிக்கு ஒரே ஒரு ரன் தேவைப்படுது. அந்த ஒரு ரன் இல்லைன்னா அந்த ஒட்டுமொத்த போட்டியின் முடிவே மாறிடும். அதே போலதான் உங்களுடைய ஒரு ஓட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த உதாரணம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். எப்படி சொல்றீங்க? இப்போ ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல நாம எல்லாரும் வெறும் பார்வையாளர்கள் மட்டும்தான். யாரோ விளையாடுறத நாம கேலரியில உட்காந்து கைத்தட்டி ரசிச்சுட்டு இருப்போம். ஆனா ஜனநாயகத்துல நாம பார்வையாளர்கள் கிடையாது, நாமே தான் பிளேயர்ஸ். நாமே பிளேயர்ஸ். இது ரொம்ப அருமையான பாயிண்ட். ஆமா, அந்த கடைசி பந்த ஃபேஸ் பண்ற பேட்ஸ்மேன் நீங்க தான். அந்த பேட்டை கீழே போட்டுட்டு நான் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அதே போலதான் தேர்தல் அன்னைக்கு வீட்ல முடங்கி கிடப்பதும். வாவ், பார்வையாளர்கள் இல்ல, நாம தான் பிளேயர்ஸ். இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். ஆனா இங்கதான் எனக்கு அடுத்த சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல மக்கள் யாரும் அமைதியா பார்வையாளர்களா இல்ல. எல்லாருமே சமூக வலைத்தளங்கள்ல, எக்ஸ்ல, வாட்ஸ்அப்ல ரொம்ப ஆக்டிவா அரசியல் பேசுறாங்க. ஆமா, எப்ப பாரு ஏதாவது ட்ரெண்ட் ஆயிட்டே தான் இருக்கு. கரெக்ட். ஒரு பிரச்சனைனா உடனே ஒரு மீம் போடுறாங்க, அரசாங்கத்தை கடுமையா விமர்சனம் செய்றாங்க. இதுவே அவங்களோட பங்களிப்பு தானே. ஒரு டிஜிட்டல் புரட்சி பண்ணிட்டோங்கிற திருப்தி அவங்களுக்கு வந்துடுது. அப்புறம் ஏன் ஓட்டு சீட்டு தான் முக்கியம்னு இந்த ஆதாரம் அடிச்சு சொல்லுது? ஏன்னா சமூக வலைதளங்கள்ல நாம காட்டுற கோபம் நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் டோபமைன் கொடுக்குது. இன்ஸ்டன்ட் டோபமைன், அதாவது ஒரு உடனடி திருப்தியா? ஆமா, நாமும் சமுதாயத்துக்காக ஏதோ செஞ்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு போலியான திருப்தியை அது உருவாக்குது. இத இல்லூஷன் ஆஃப் டிஜிட்டல் ஆக்டிவிசம் அப்படின்னு சொல்லலாம். ஓ, டிஜிட்டல் ஆக்டிவிசம் ஒரு மாயன்னு சொல்றீங்க? கண்டிப்பா. நாம போடுற ஒரு போஸ்ட் 100 லைக்ஸ் வாங்கலாம், இல்ல 1000 லைக்ஸ் கூட வாங்கலாம். ஆனா அந்த லைக்ஸ் எந்த ஒரு சட்டத்தையும் மாத்தாது.
உண்மைதான், லைக்ஸ் சட்டமா மாறாது. சமூக வலைத்தளம் ஒரு விஷயத்த வெளிச்சம் போட்டு காட்டலாம். ஆனா அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கணும்னு தீர்மானிக்கிற உண்மையான பவர், அந்த ரியல் பவர் அந்த வாக்குச்சீட்டுல மட்டும்தான் இருக்கு. வாக்குச்சீட்டுங்கிறது வெறும் காகிதம் இல்ல, அது ஒரு சட்டப்பூர்வமான ஆவணம். அப்போ நாம சமூக வலைத்தளங்கள்ல கத்துறது எல்லாமே வெறும் சத்தமா மட்டும்தான் இருக்கும், அது எந்த ஆக்ஷனாகவும் மாறாதுன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. ஆக்ஷன் வேணும்னா ஓட்டு போட்டு தான் ஆவணும். அந்த சோர்ஸ்ல ஒரு சுவாரஸ்யமான கேள்வி கேட்டிருந்தாங்க. நாம எல்லாரும் அரசாங்கத்தை குறை சொல்றோம், ரோடு சரியில்லை, சிஸ்டம் சரியில்லைன்னு டீ கடையில பேசுறோம். ஆனா ஓட்டு போடாத ஒருத்தனுக்கு இந்த சிஸ்டத்தை குறை சொல்றதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்கு? என்ன கேட்டா எந்த உரிமையும் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஏன்னா ஓட்டு போடாம அரசாங்கத்தை விமர்சனம் செய்யறது எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு ஆபீஸ்ல எந்த வேலையுமே செய்யாம மாச கடைசியில எனக்கு ஏன் சம்பளம் கம்மியா வந்துச்சுன்னு முதலாளி கிட்ட சண்டை போடுறதுக்கு சமம். ஓஹோ, வேலை செய்யாம சம்பளம் கேக்குற மாதிரி. ரொம்ப சரியான ஒப்பீடு. ஒரு குடிமகனா உங்களோட முதல் பங்களிப்பே ஓட்டு போடுறது தான். அதை செய்ய தவறும் பொழுது சைலண்ட் கன்சென்ட், அதாவது அமைதியான சம்மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க செய்றீங்க. ஒரு நிமிஷம், இந்த அமைதியான சம்மதம்னா என்ன? இப்ப நான் ஓட்டு போடல, நான் நியூட்ரலா இருக்கேன், இது எப்படி ஒரு சம்மதம் ஆகும்? நான் யாருக்கும் ஆதரவு தரலையே. இங்க தான் நம்ம எல்லாரும் பெரிய தப்பு பண்றோம். அரசியல்ல நியூட்ரல் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. நிஜமாவா? நியூட்ரலா இருக்க முடியாதா? கண்டிப்பா முடியாது. நீங்க ஒரு தவறான வேட்பாளருக்கு எதிரா உங்களோட ஓட்ட பதிவு செய்யலன்னா, அந்த தவறான வேட்பாளர் ஜெயிக்கிறதுக்கு நீங்க மறைமுகமா உதவி செய்றீங்கன்னு அர்த்தம். ஓ மை காட்! அப்போ ஓட்டு போடாததும் ஒரு வகையில தப்பு செய்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தானா? ஆமாங்க. ஒரு அநீதி நடக்கும்போது அதை தடுக்க உங்களுக்கு அதிகாரம் இருந்தும் நீங்க அமைதியா வேடிக்கை பார்த்தா அந்த அநீதியில உங்களுக்கும் பங்கு இருக்கு இல்லையா? அதுதான் அந்த அமைதியான சம்மதம். இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? இப்போ நீங்க ஓட்டு போடலன்னா உங்களோட எதிர்காலத்தை வேற யாரோ ஒருத்தருக்கு அவுட் சோர்ஸ் செய்றீங்கன்னு அர்த்தம். மிக சரியான வார்த்தை. அவுட் சோர்சிங் தான் இது. அதாவது நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த ஸ்டீரிங் வீல் உதாரணம் தான். ஒரு புது மொபைல் போன் வாங்குறதுக்கு யூடியூப்ல 10 வீடியோ பார்த்து பல நாள் ரிசர்ச் பண்றோம். ஆமா, ரேம் எவ்வளோ இருக்கு, கேமரா எவ்வளோ மெகா பிக்சல்னு தேடி தேடி வாங்குவோம். ஆனா அடுத்த 5 வருஷத்துக்கு நாம கட்டப்போற வரி எவ்வளவு இருக்கணும், நம்ம ஏரியால ஹாஸ்பிட்டல் வரணுமா வேண்டாமா, நம்ம குழந்தைங்களுக்கான வேலைவாய்ப்பு எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்கிற ஒரு மாபெரும் முடிவை எனக்கு எந்த அக்கறையும் இல்லைன்னு சொல்லி வேற யாரோ முகத்தெரியாத ஆட்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறோம். இது எவ்வளவு பெரிய முரண்பாடு! ரொம்ப பெரிய முரண்பாடு தான். இந்த அவுட் சோர்சிங் மனநிலை தான் ஜனநாயகத்தோட மிகப்பெரிய எதிரி. உங்க வாழ்க்கைக்கான முடிவுகளை நீங்க எடுக்கலைனா வேற யாரோ உங்களுக்காக அந்த முடிவை எடுப்பாங்க. ஆனா அந்த முடிவு உங்களுக்கு சாதகமா இருக்காது. சரி, இப்போ நீங்க சொல்றத கேட்டு ஓட்டு போடணுங்கிற ஆர்வம் வந்துடுச்சு. ஆனா இந்த சோர்ஸ படிக்கும்போது எனக்கு தோணுன அதே சமயம் நிறைய இளைஞர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய தயக்கம் என்னன்னா, நான் ஓட்டு போட ரெடி, ஆனா யாருக்கு போறது? இது ஒரு முக்கியமான கேள்வி. நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கு. ஆமா, ஏன்னா அத்தனை வேட்பாளர்களும் ஒரே மாதிரி தான் தெரியறாங்க. எல்லாருமே நாங்க நல்லது செய்வோம்னு தான் சொல்றாங்க. இதுல எப்படி சரியான முடிவெடுக்கிறது அப்படிங்கிற குழப்பம்தான் இளைஞர்களை ஓட்டு போடாம தடுக்குது. இது எப்படி தீர்க்கிறது? இதுக்கு பிராக்டிக்கலா ஏதாவது வழிகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஓட்டு போடுறது எவ்வளவு முக்கியமோ, யாருக்கு ஓட்டு போடுறோன்னு ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிறது அதை விட முக்கியம். இதுக்கு நீங்க ஒரு பெரிய அரசியல் நிபுணரா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்படியா? ரொம்ப டீப்பா ரிசர்ச் பண்ண வேண்டாமா? தேவையில்ல. ரொம்ப எளிமையான சில படிகள் மூலமா இந்த எலெக்ஷன் கான்ஃபிடன்ஸ், அதாவது தேர்தல் நம்பிக்கையை இளைஞர்கள் வளர்த்துக்கலாம். சூப்பர். அந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம கேட்பாளர்களுக்கு அது ரொம்ப பிராக்டிக்கலா உதவியா இருக்கும். சொல்றேன். முதல் படி வெறும் கட்சி தலைவர்களையோ இல்ல டிவில நடக்கிற விவாதங்களையோ மட்டும் பார்க்காதீங்க. உங்க தொகுதியில நிக்கிற அந்த வேட்பாளர் யாரு, அவரோட பின்னணி என்னன்னு முதல்ல தேடுங்க. ஓகே, லோக்கல் கேண்டிடேட் பத்தி தெரிஞ்சுக்கணும். இது ஸ்டெப் 1. ஆமா. 2வது படி என்னன்னா, கடந்த 5 வருஷத்துல அவங்க மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னு அவங்களோட ட்ராக் ரெக்கார்ட் பாருங்க. ஆனா இந்த ட்ராக் ரெக்கார்ட்லாம் சாதாரண ஆட்களுக்கு ஈஸியா கிடைக்குமா? ரொம்ப சுலபமா கிடைக்கும். இணையத்துல தேடினாலே அவங்க எம்எல்ஏவோ எம்பியாவோ இருந்தப்போ என்ன ஃபண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெளிவா தெரிஞ்சிடும். ஓகே, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப். 3வது படி என்ன? 3வது படி அவங்களோட தேர்தல் அறிக்கை. எந்த உணர்ச்சி வசமான பேச்சுகளுக்கும் மயங்காம அவங்க எந்த திட்டங்களை முன்வைக்கிறாங்கன்னு ஒரு 10 நிமிஷம் பொறுமையா படிச்சு பாருங்க. மேனிஃபெஸ்டோ படிக்கிறது அவ்வளோ முக்கியமா? கண்டிப்பா. இந்த சின்ன ரிசர்ச் செஞ்சாலே போதும், யாரோ சொல்றதை கேட்டு ஓட்டு போடுற நிலைமை மாறிடும். என் முடிவை நான் தான் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆழமான தன்னம்பிக்கை உங்களுக்கு தானா வந்துடும். அருமை.
இது ரொம்ப பிராக்டிக்கலான யாரு வேணாலும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு ஃபோன் வாங்குறதுக்கு பண்ற ரிசர்ச்ல பாதியாவது நம்ம தொகுதி வேட்பாளர் மேல பண்ணணும்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி அதுதான் விஷயம். சரி, இப்போ மறுபடியும் அந்த ஆதார குறிப்புகளுக்கு வருவோம். இந்த ஓட்டு போடுற உரிமைய நம்ம ரொம்ப சாதாரணமா டேக் இட் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம். ஆனா வரலாற்று ரீதியா பார்த்தா இந்த ஒரு சின்ன உரிமைக்காக எவ்வளவோ போராட்டங்கள் நடந்திருக்குல்ல. ஆமா, நிறைய தியாகங்கள் இதுக்கு பின்னால இருக்கு. இன்னைக்கு வாக்குச்சாவடிக்கு நடந்து போய் ஒரு பட்டனை அழுத்துறது நமக்கு ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயமா தெரியலாம். ஆமா, ஏதோ ஃப்ரீயா கிடைச்ச மாதிரி நினைக்கிறோம். ஆனா பல 100 வருஷங்களா இந்த உரிமை சாதாரண மக்களுக்கு கிடையாது. நிலம் வச்சிருக்கிறவங்க, குறிப்பிட்ட இனம் அல்லது சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும்னு ஒரு காலம் இருந்துச்சு. இதை நினைச்சு பார்த்தாலே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆமா, பல லட்சக்கணக்கான மக்கள் போராடி ரத்தம் சிந்தி ஜெயில்ல அடைக்கப்பட்டு வாங்கி கொடுத்த உரிமை தான் இந்த ஓட்டுரிமை. அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை தேர்தல் அன்னைக்கு லீவு கிடைக்குதுன்னு சொல்லி சினிமாவுக்கோ இல்ல ட்ரிப்போ போயிட்டு வீணாக்குறது அந்த வரலாற்றையே கொச்சப்படுத்துறதுக்கு சமம். ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகள். ஆனா 100% உண்மை. இந்த இடத்துல தான் சோர்ஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன ரொம்பவே சிந்திக்க வச்சது. எந்த பாயிண்ட சொல்றீங்க? இப்போ உலகத்துல எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. ஒரு கார்ப்பரேட் கம்பெனில யாருக்கிட்ட அதிக ஷேர் இருக்கோ அவங்களுக்கு தான் அதிக பவர். ஆமா, அதுதான் கார்ப்பரேட் ஸ்ட்ரக்சர். ஆனா அந்த வாக்குச்சாவடிக்குள்ளே நீங்க பல 1000 கோடிக்கு அதிபதியான ஒரு பெரிய பிசினஸ்மேனாக இருக்கலாம், அல்லது அன்றாட கூலி வேலைக்கு போற ஒரு சாதாரண மனிதராக இருக்கலாம். நீங்க யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அங்க ஒரே ஒரு ஓட்டு தான். ஒரு நபர் ஒரு ஓட்டு. 1 person 1 vote. கரெக்ட். பணமோ பதவியோ அந்த இடத்துல எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. இது ஒரு அபாரமான சமத்துவம் இல்லையா? இதை நினைக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுதான் ஜனநாயகத்தோட உச்சகட்ட அழகுன்னு நான் சொல்லுவேன். நிபுணத்துவ பார்வையில சொல்லணும்னா இது வெறும் தத்துவார்த்தமான சமத்துவம் இல்ல, இது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஈக்குவாலிட்டி, அதாவது கட்டமைப்பு ரீதியான சமத்துவம். கட்டமைப்பு ரீதியான சமத்துவம்னா எப்படி? உங்களுடைய பொருளாதார நிலையோ, நீங்க எந்த பின்னணியிலிருந்து வந்திருக்கீங்க என்பதோ அந்த வாக்குச்சாவடிக்குள் நுழையும் போது சுழியமாகி விடுகிறது, 0 ஆயிடுது. வாவ், அந்த எல்லாரும் ஒண்ணுதான். ஆமா, அந்த ஒரு நிமிடம் அந்த வாக்குச்சாவடிக்குள் இந்தியாவின் அத்தனை குடிமகனும் சரிசமம். ஒரு கோடீஸ்வரனுக்கும் உங்களுக்கும் அந்த இடத்துல பவர் ஒண்ணுதான். இந்த ஆயுதத்தை ஒவ்வொரு குடிமகனும் உணர்ந்து பயன்படுத்தும் போது மட்டும்தான் ஜனநாயகம் அப்படிங்கிற வார்த்தை முழுமையடையும். அதாவது ஜனநாயகம் முழுமை அடையணும்னா மக்களாகிய நாம அந்த ஸ்டியரிங் வீலை நம்ம கைக்கு எடுக்கணும் இல்லீங்களா? கண்டிப்பா, வேற வழியே இல்ல. சரி, நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பேசினதை கொஞ்சம் சுருக்கமா பாப்போம். அப்படி ரீகேப் பண்ணிடலாம். ஓட்டு போடுறது அப்படிங்கிறது நமக்கு நாமே செஞ்சுக்கிற ஒரு உதவி. ஓட்டு போடாம இருக்கிறது அமைதியான சம்மதத்தின் மூலமா ஒரு தப்பான நபர் ஜெயிக்கிறதுக்கு வழிவகுக்கும். சமூக வலைத்தளங்கள்ல கோவப்படுறதை விட ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணி அந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ் மூலமா உங்க வேட்பாளரை பத்தி ரிசர்ச் பண்ணி சரியான நபரை தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுறது தான் உண்மையான மாற்றம். நான் சரியா சொல்லிட்டேனா? ரொம்ப சரியா சொன்னீங்க. இந்த சோர்ஸ் நமக்கு சொல்ற இறுதியான செய்தி இதுதான். மாற்றம் அப்படிங்கிறது எங்கிருந்தோ வானத்திலிருந்து குதிக்காது. அடுத்த எலெக்ஷன் வரும்போது யார் வருவாங்களோ, என்ன நடக்குமோ அப்படின்னு வேடிக்கை பார்க்காதீங்க. ஆமா, கேள்வி கேட்கிற விதம் மாறணும். எக்ஸாக்ட்லி. நான் ஓட்டு போடலைன்னா என்ன ஆகும், என் எதிர்காலத்தை நான் யார்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களையே கேட்டுக்கோங்க. நாடு மாறணும்னா முதல்ல மாற வேண்டியது நீங்க தான். ரொம்ப ஆழமான வார்த்தைகள். இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயங்கள், ஓட்டுரிமை அப்படிங்கிறது வெறும் கடமை இல்ல, அது உங்களுக்கான அதிகாரமும் கூட அப்படிங்கறத உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம்னு நம்புறேன். இந்த பாட்காஸ்ட முடிக்கும்போது உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். சொல்லுங்க, கேட்பாளர்கள் கண்டிப்பா யோசிக்கணும். ஒரு பணக்காரனையும் ஒரு சாதாரண மனிதனையும் எந்த வித்தியாசமும் இல்லாம சமமா நிறுத்துற அந்த வாக்குச்சாவடியில கிடைக்கிற உண்மையான சமத்துவ உணவு இருக்குல்ல, அந்த 1 person 1 vote power. ஆமா, அதேதான். தேர்தல் இல்லாத மற்ற சாதாரண நாட்கள்ல கூட சமூகத்துல உங்களோட சொந்த மதிப்பையும், அதாவது உங்களோட செல்ஃப் வொர்த்தையும் உங்களோட பொறுப்பையும் நீங்க பாக்குற விதத்தை இந்த ஒரு உணர்வு எப்படி மாத்த போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட ஒரு ஓட்டு உங்களோட எதிர்காலம். மீண்டும் அடுத்த ஆழமான அலசல்ல சந்திப்போம்.